இந்த கொஷினில் முஸ்லீம் லீகின் அடிப்படை கோரிக்கையான இருநாடு கொள்கையை முதலில் 1937 நடைபெற்ற பம்பாய் லீக் மாநாட்டில் தனது உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருநாடு கொள்கை அப்படிங்கிற அந்த கோரிக்கையை தன்னோட உரையில் இந்த லீகில் பாம்பே லீகில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஜின்னா, முகமது அலி ஜின்னா அப்போ நம்ம படிச்சிருப்போம்ல, அவர் தான் இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இந்த கொஷினில் யார் அந்த மாதிரி பார்த்துறாதீங்க, எந்த இயர்னு பாருங்கள், என்ன கொள்கை பேருன்னு பாருங்கள், எந்த லீக்லன்னு பாருங்கள், எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் நோட் பண்ணால் தான் நம்ம எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். Who was proposed the basis of Muslim League's demand was its two-nation theory. Two-nation theory என்ன, இருநாடு கொள்கை, which first came in his presidential address at Bombay session of League in 1937. யார்? முகமது அலி ஜின்னா. ஜின்னான்னு கொடுப்பாங்க, முகமது அலி ஜின்னான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எல்லாமே பார்த்துக்கோங்க. இருநாடு கொள்கை, இந்த இயரு, எந்த லீகு, யார் சொன்னா.